ஹலோ கைஸ், திஸ் ஐசிடி தினேஷ். வெல்கம் டு யூடியூப் சேனல். பூட் கேம்ப் சீரிஸோட செகண்ட் வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பூட் கேம்ப் பத்தி ஐடியா இல்லாதவங்களுக்கு ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் குடுத்துடுறேன். ஐசிடியோட பேசிக் டூ அட்வான்ஸா இந்த பூட் கேம்ப்ல வந்து நான் கவர் பண்ண போறேன். அதுவும் தமிழ்ல சொல்லி தர போறேன். ஸோ ஸ்க்ரீன்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பூட் கேம்ப் வந்து 4 குவார்ட்டர்ஸா பிரிச்சிருக்கேன். Q1, Q2, Q3 அண்ட் Q4. ஸோ ஆல்ரெடி நம்ம Q1 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோல என்ன கவர் பண்ண போறோம்னா, Q1ல அண்டர்ஸ்டாண்டிங் தி கேண்டில்ஸ்டிக்ஸ், ஃபாரெக்ஸ், ஸ்விஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங். ஓகே. பிஃபோர் கெட்டிங் டூ தி வீடியோ, ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங். நெறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க. பட் ஆனா வந்து சப்ஸ்கிரைப், லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. YouTubeல இந்த கன்டென்ட் ஃபுல்லா நான் தமிழ்ல ஃப்ரீயா குடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்க சைட்லருந்து சப்போர்ட்டா நீங்க என்ன பண்ணலாம்னா, சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிட்டு பார்க்கலாம். இட் வில் கிவ் மீ மோட்டிவேஷன் டு புட் மோர் வீடியோஸ் லைக் திஸ். ஸோ வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் ஆல்சோ உங்க ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராச்சும் ட்ரேடிங் லேர்ன் பண்ணணும்னு நெனைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்ட நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். ஒய்? பிகாஸ் இந்த பூட் கேம்பே வந்து ஒரு பிகினர் டூ அட்வான்ஸ் லெவல்ல தான் நான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நவ் லெட்ஸ் கெட் இன்டூ தி வீடியோ. அண்டர்ஸ்டாண்டிங் த கேண்டில்ஸ்டிக்ஸ். ஏன் ப்ரோ கேண்டில்ஸ்டிக்ஸ பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ட்ரேடிங் டியூட்டோரியல்லே சொல்லியிருப்பேன். தேர் ஆர் சோ மெனி டைப்ஸ் ஆஃப் சார்ட் டைப்ஸ் இருக்கு. லைக் கேண்டில்ஸ்டிக் சார்ட் அண்ட் லைன் சார்ட் அண்ட் வால்யூம் சார்ட் அது மாரி. ஸோ இதில நான் பர்ட்டிகுலரா வந்து கேண்டில்ஸ்டிக் சார்ட் தான் யூஸ் பண்ண போறோம். அண்ட் நான் சொல்லப் போற டெக்னிக்கல்ஸ் அது எல்லாத்தையுமே நீங்க எங்க அப்ளை பண்ணுவீங்கன்னா, கேண்டில்ஸ்டிக் சார்ட்ல தான். ஸோ அதோட பேசிக் தெரிஞ்சா தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ற டெக்னிக்கல்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். எங்கன்னா கேண்டில்ஸ்டிக் சார்ட்ல. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில்ஸ்டிக்ஸோட பேசிக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ்ன்றது உங்களுக்கு சொன்னோனே உங்க மைண்டுக்கு என்ன வருதுன்னா, கேண்டில் லைட் டின்னர் கிடையாது. இட்ஸ் எ கேண்டில்ஸ்டிக்ஸ். ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் இன் மார்க்கெட். அண்ட் 2 டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ்க்கு முன்னாடி, இங்க ரைட் சைட்ல வந்து உங்களுக்கு நான் ரெட் கலர் கேண்டில் அண்ட் கிரீன் கேண்டில் வந்து போட்டிருக்கேன்ல. ஸோ அது ரெக்டாங்கில் ஷேப்ல இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கேண்டிலோட பாடின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த லைன் இருக்குல்ல, இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, விக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மேல இருக்கிறது வந்து அப்பர் விக், கீழ இருக்கிறது வந்து லோயர் விக்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ். ஒன் இஸ் பேரிஷ் கேண்டில் அண்ட் ஒன் இஸ் புல்லிஷ் கேண்டில். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ப்ரோ மொதல்ல பேரிஷ்னா என்ன? புல்லிஷ்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேரிஷ் மீன்ஸ் என்னன்னா, பிரைஸ் வந்து கீழ டவுன் சைட் போச்சுன்னா, அத பேரிஷ்ன்னு சொல்லுவாங்க. பிரைஸ் வந்து ஹையர் போச்சுன்னா, அத வந்து புல்லிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே அதான் இப்ப மார்க்கெட் புல்லிஷ் மார்க்கெட், பேரிஷ் மார்க்கெட் எப்படி சொல்றாங்க? பிரைஸ் வந்து கீழ போச்சுன்னா, அது வந்து பேரிஷ் மார்க்கெட். பிரைஸ் வந்து ஹையர் போச்சுன்னா, விச் மீன்ஸ் மேல போச்சுன்னா, புல்லிஷ் மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் சிம்பிள். ஓகேவா? அண்ட் நெறைய பேருக்கு வந்து பேசிக்கா என்ன ஐடியா இருக்குன்னா, கேண்டில் வந்து ரெட் கலர்ல இருந்ததுன்னா, அது வந்து பேரிஷ் கேண்டிலும், கிரீன் கலர்ல இருந்தா அது புல்லிஷ் கேண்டிலும். அப்படிதான் வந்து உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஓகேவா? அண்ட் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல எனக்கும் அப்படிதான் இருந்தது. பட் ஆனா நீங்க கேண்டில் அனாட்டமின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில்ஸ் ஹேவ் 4 கீ லெவல்ஸ் விச் மீன்ஸ் ஓப்பனிங் பிரைஸ் அண்ட் குளோசிங் பிரைஸ் அண்ட் ஹைஸ் அண்ட் லோஸ். ஸோ இந்த ஓப்பனிங் பிரைஸ் அண்ட் குளோசிங் பிரைஸ் இருக்குல்ல, அத வச்சு தான் இது வந்து புல்லிஷா இல்ல பேரிஷான்னு சொல்ல முடியும். அத வச்சு எப்படி சொல்லலாம்னா, இப்ப இந்த கேண்டில் எடுத்துக்கோங்களேன். ஓப்பன், லோ, ஹை க்ளோஸ் அப்படி பிரிண்ட் ஆச்சுன்னா, விச் மீன்ஸ் ஓப்பனிங் பிரைஸ் மேல குளோசிங் பிரைஸ் இருந்ததுன்னா, அத புல்லிஷ் கேண்டில்னு சொல்லுவாங்க. அதுவே பேரிஷ் கேண்டில்னா என்னன்னா, ஓப்பனிங் பிரைஸ் கீழ குளோசிங் பிரைஸ் இருக்கணும். அது வந்து பேரிஷ் கேண்டில் சொல்லுவாங்க. ஸோ அத புல்லிஷ் கேண்டில்ன்றத என்ன சொல்லலாம்னா, ஓப்பன், லோ, ஹை க்ளோஸ் அண்ட் பேரிஷ் கேண்டில் என்ன சொல்லலாம்? ஓப்பன், ஹை, லோ க்ளோஸ். சிம்பிளா? ஸோ இதுதான் வந்து ஆ பேசிக்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓகேவா? அண்ட் இதிலேயே வந்து கேண்டில்ஸோட ஷேப்ப வச்சு யார் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அத வந்து பார்ப்போம். ஓகே. ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்களா? புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ், நியூட்ரல் கேண்டில்ஸ்டிக்ஸ் அண்ட் பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ். ஸோ புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ்ன்றது என்னன்னா, பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்த வந்து பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நியூட்ரல் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து என்னன்னா, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஈக்குவல் பார்ட்டிசிபென்ட்ஸா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பாடி வந்து பெருசா இருக்குல்ல, அந்த கேண்டில்ஸ் வந்து பையர் ஸ்ட்ரென்த் இருக்கான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டைப் எப்படின்னா, பிரைஸ் ஓப்பன் ஆகி கீழ ட்ரேட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் பிரைஸ் நல்லா தூக்கி மேல க்ளோஸ் வச்சிருக்கும். விச் மீன்ஸ் ஹேமர் அண்ட் டோஜி கேண்டில் சொல்லுவாங்க. டிராகன் ஃப்ளை டோஜி. ஓகே. இந்த டோஜி கிடையாது. டிராகன் ஃப்ளை டோஜி. ஓகே. ஸோ இத நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஹேமர்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2மே பார்க்க சேமா தான் இருக்கும். ஸோ இதில எப்படின்னா, விக் வந்து கீழ பெருசா இருக்கும். பாடி க்ளோஸ் வந்து மேல இருக்கும். அது வந்து அதுவும் என்ன டொனேட் பண்ணுதுன்னா, பையர்ஸ் வந்து அங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட் தான் பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கு. பிக்கர் பாடி இருந்தா ஸ்ட்ராங்கா செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். விக் வந்து ரொம்ப பெருசா இருக்கணும். மேல விக் பெருசா இருந்து, பாடி வந்து கீழ சின்னதா இருந்ததுன்னா, செல்லர்ஸ் வந்து அங்கேயும் டாமினன்ட்டா இருக்கான்னு சொல்லலாம். இப்ப நியூட்ரல் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான். 2 பேருமே ஈக்குவலா இருப்பாங்க. ஸோ அதனால கேண்டில் பார்க்க ரொம்ப சின்னதா இருக்கும். பாடியும் சின்னதா இருக்கும். ஸோ அது வந்து மோர் லைக் டோஜி கேண்டில்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கேண்டில்ஸ்டிக்ஸோட பேசிக். ஸோ சார்ட்ல வந்து நான் சம் எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே. லெட்ஸ் சி சார்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் புல்லிஷ் கேண்டில்க்கு வந்து ஒயிட் கலர் கேண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பேரிஷ் கேண்டில்க்கு வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்க
இந்த சார்ட் கலர்ஸ், கேண்டில்ஸ் கலர்ஸ் வந்து நீங்க கேன்வாஸ் செட்டிங்ல மாத்திக்கலாம். ஸோ அது தெரியாதவங்க வந்து ட்ரேடிங் டியூட்டோரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆ இந்த வீடியோ பார்க்காதவங்க அத பார்த்துட்டு இத பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா என்னது? புல்லிஷ் கேண்டில்னா எப்படி இருக்கணும்? ஓப்பன், லோ, ஹை க்ளோஸ். பேரிஷ் கேண்டில்னா என்னது? ஓப்பன், ஹை, லோ க்ளோஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ இந்த இடத்துல எடுத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் புல்லிஷ் கேண்டிலுக்கு வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து நான் 2 டைப் சொன்னேன். ஒண்ணு வந்து என்னன்னா, அ பாடி வந்து பெருசா இருக்கும். அதையும் புல்லிஷ் கேண்டில் சொல்லுவாங்க. அண்ட் விக் வந்து கீழ ரொம்ப பெருசா இருக்கும். அது வந்து புல்லிஷ் கேண்டில் சொல்லுவாங்க. 2த்தையுமே வந்து குளோசிங் வந்து மேல இருக்கணும். ஓப்பனிங் மேல. அது மட்டும் வந்து கிளியரா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்ப இந்த கேண்டில் எடுத்துட்டீங்கன்னா, இது வந்து ஓப்பனிங்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸோ புல்லிஷ் கேண்டில்க்கு என்னது? ஓப்பன், லோ, ஹை க்ளோஸ். பேரிஷ்க்கு ஓப்பன், ஹை, லோ க்ளோஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு எத மார்க் பண்ணணும்? ஓப்பன், தென் லோ, தென் ஹை, தென் க்ளோஸ். ஸோ இப்படி தான் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து நீங்க மார்க் பண்ணணும். ஸோ இது வந்து பாடி பெருசா இருக்கிற கேண்டில். ஸோ அது வந்து இன்னொரு கேண்டில் பார்ப்போம். விச் மீன்ஸ் புல்லிஷ் ரிவர்சல்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் புல்லிஷ் கேண்டில் தான். ஓகேவா? ம். நல்ல எக்ஸாம்பிள். இதோ இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த கேண்டில் எடுத்துட்டீங்கன்னா, ஓப்பன் ஆகி பிரைஸ் நல்லா கீழ ட்ராப் ஆகி, அங்க லோ செட் பண்ணிட்டு, அப்புறம் இங்க ஹை வச்சுட்டு, இங்க குளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து புல்லிஷ் கேண்டில் தான். ஓகேவா? அண்ட் லெட்ஸ் சி எக்ஸாம்பிள் ஃபார் பேரிஷ் கேண்டில். இப்ப நான் பேரிஷ் கேண்டிலுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓப்பன், ஹை, லோ க்ளோஸ். ஓகேவா? ஸோ பாடி பெருசா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிட்டு, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன மார்க் பண்ணணும்? ஓப்பனிங், தென் ஹை, தென் லோ, தென் க்ளோஸ். ஸோ இதுதான் வந்து பேரிஷ் கேண்டிலுக்கான மார்க்கிங். ஓகேவா? ஸோ இதிலயே வந்து நீங்க ரிவர்சல் பார்க்கணும்னா, லைக் பேரிஷ் ரிவர்சலுக்கு வந்து விக் வந்து மேல பெருசா இருக்கணும். பாடி வந்து கீழ சின்னதா இருக்கணும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இங்கேயே இருக்கு பாருங்க. ஓப்பன், ஹை, லோ அண்ட் க்ளோஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பேரிஷ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் கேண்டில்ஸ்டிக்ஸ் சொன்னேன்ல, விச் மீன்ஸ் டோஜி கேண்டில்ஸ். இப்போ டோஜி கேண்டில் எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 2த்துலயுமே வந்து டோஜி கேண்டில் கிடைக்கும். புல்லிஷ்லயும் கிடைக்கும், பேரிஷ்லயும் கிடைக்கும். விச் மீன்ஸ் அந்த குளோசிங் வச்சு சொல்றேன். ஆனா, அத நீங்க ஈஸியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, அந்த கேண்டில்ஸ் பார்க்க ரொம்ப சின்னதா இருக்கும். ஆ அதோட ரேஞ்சே வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். அந்த விக் அண்ட் பாடி. இது எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ஒரு டோஜி கேண்டில் தெரியுதா? ஸோ பிரைஸ் வந்து என்ன நடந்திருக்கு? ஓப்பன் ஆயிட்டு, லோ வச்சுட்டு, அப்புறம் ஹை வச்சுட்டு, அப்படியே வந்து இங்க குளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சின்னதா குளோஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து டோஜி கேண்டில் சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்க கேண்டில்ஸ் வந்து மார்க் பண்ணணும். ஆ ஸோ இத வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு சார்ட்ல போயிட்டு ஒரு 10 எக்ஸாம்பிள், 20 எக்ஸாம்பிள் எடுங்க. விச் மீன்ஸ் புல்லிஷ் கேண்டில்க்கு ஒரு 10 எக்ஸாம்பிள், பேரிஷ் கேண்டில்க்கு ஒரு 10 எக்ஸாம்பிள் அண்ட் டோஜிக்கு வந்து ஒரு 10 எக்ஸாம்பிள். ஸோ அதெல்லாம் நீங்க மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தான், உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நீங்க படிக்கிறத விட சார்ட்ல வந்து படிச்சத அப்ளை பண்ணும்போது தான் இன்னும் நெறைய நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வாட் எவர் த கான்செப்ட் நான் சொல்லி தரேனோ, அத நீங்க சார்ட்ல போயிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணா தான் உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து நிக்கும். இல்லன்னா வந்து வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, பழைய வீடியோ எல்லாமே மறந்துரும். ஸோ ஒரு வீடியோ முடிக்கிறீங்கன்னா, அது போயிட்டு நீ சார்ட்ல அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ அதான் நான் சொல்லுவேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபாரெக்ஸ்க்கும், ஃபியூச்சர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா?